ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சூர மீன் கட்டிங் அண்ட் வெட்டிங் உங்களுக்கு எப்படி சூர மீன் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் மக்களே. அதுக்கு முன்னால் சங்கர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபிஷ் மார்க்கெட்டில் நாங்கள் ஃபிஷ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் மக்களே. அப்போ வந்து சூர மீன் ஒருத்தங்க கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபிஷ் எப்படி கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணினேன். வீடியோ எடுத்து அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா? இந்த மீன் மாத்திரம் இல்லை மக்களே, நிறைய எல்லா மீனுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துக்கிட்டு சைடில் இருக்கிற ஃபின்ஸ், அதாவது துடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துடுப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அது இந்த துடுப்பு இதை வச்சு தான் அது வந்து வாட்டரில் ஸ்விம் பண்ணி போகும், நீந்தி போகும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே ஃபிஷ் கட்டிங்க்கு சிசர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸோ வீட்டில் நீங்கள் ஃபிஷ் கட் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது சிசரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தலை பக்கத்தை அப்படியே ஒரு வெட்டினா அது பாட்டுக்கு தலை கலந்து வந்துடும். தலையை செப்பரேட் பண்ணிட்டாங்க. மீன் என்ன அழகாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க பார்த்தீங்களா? அப்புறமா உள்ளே இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸையும் வெளியே கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா? உள்ளே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாச்சு. அப்புறமா டெயில் பக்கத்தை பிடிச்சிட்டு ஒரு வெட்டிட்டோன்னா ஓகே, அந்த பீஸ் வந்தது. அதை ஸ்மால் பீஸாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சூர மீன் துண்டு. சூர மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இதில் வந்து நெய் மீன் சூரை உண்டு. இது வந்து சாதாரண சூரை மக்களே. நெய் மீன் சூரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நெய் மீன் சூரை தான் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து சூரை வந்து பொரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும், குழம்பும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க மக்களே. டெய்லி அவங்களோட ஃபுட்டில் மீன் இருக்கும். மீன் இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் மீன் பொரிச்சதோ அவிக்கிறதோ குழம்பு வைக்கிறதோ ஏதோ ஒன்று மீன் வச்சிருப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரி பீப்புள் சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே கடல் இருக்குது மக்களே. அதனால் வந்து ஃபிஷ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அவங்களோட ரெகுலர் ஃபுட்டும் ஃபிஷ் தான். ஃபிஷ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, ஹெல்த்தி. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணுமா, நீங்கள் வந்து ஃபிஷ் சாப்பிடுங்க. ஃபிஷ் கிடைக்கலன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட்டு சாப்பிடுங்க. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்தால் கட்டாயம் மீன் வாங்கி வீட்டில் கொண்டு போய் சமைச்சி சாப்பிடுங்க. பார்த்தீங்களா? வேறு எல்லாத்தையும் டெயில் எல்லாமே ஒரு வெட்டி மற்றது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி அவங்க வந்து கொடுப்பாங்க. இது ஃபிஷ் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மக்களே. ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கு இதை விடையும் இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற நேரத்தில் ஃபிஷ் மார்க்கெட்டில் அந்த ஃபிஷ் சேல் பண்ணுறாங்கல்ல, அவங்க பக்கத்தில் வந்து என்னென்னா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட 50 rupees கொடுத்தா அவங்க வந்து அழகாக ஃபிஷ்ஷை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, சங்கர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.